இந்த வீடியோ பார்க்குற டிராவலர்ஸ் vloggers அது மட்டும் இல்லாமல் ஊர் சுற்றும் வாலிப வயோதிகளே, இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஒரு ட்ரிப்பு சும்மா வேற லெவலில் இருக்க போகுது. நான் ஒன்று சும்மா சொல்ல, எல்லாருக்குமே ஆப்பிரிக்காவை பற்றி கேள்விப்பட்டேன். ஆனால் ஆப்பிரிக்காவில் ட்ரிப்பு போனவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னடா வண்டலூர் ஜூ மாதிரி இருக்கும், அதெல்லாம் போய் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அங்கே சீனே வேற. ஸோ அப்படியெல்லாம் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க ஒன்று ஒன்று பார்த்துடலாம். முதல்ல பார்க்க போகிறது தி ஐனா அட்டாக் இன் கோர்கர் பார்க். இப்போ நம்ம உலகத்தில் உள்ள கோர்கர் நேஷனல் பார்க்குக்கு போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இது ரொம்பவுமே செம்மையான ஒரு ஃபேமஸான ஏரியா. சாரி, நான் கேள்விப்பட்டது இல்லைன்னா இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய வண்டலூர் ஜூவே கிட்டத்தட்ட 100 ஜூ ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நடா நீ பில்டப் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு இடம் மிகப்பெரிய vloggers மற்றும் டூரிஸ்ட்டுக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. எவ்வளோ அழகு இருக்கோ அதே இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 2016 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக சேர்ந்து இந்த இடத்துல பிக்னிக் வராங்க. ஸோ அப்போ நைட்டு படுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்க டென்ட்டுக்குள்ளே படுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபேமிலியில் இருந்த ஒரு பையனை ஐனா வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. என்னடா நாய் வந்து சும்மா அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க, உசுன்னு ஓடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஐனா அந்த பையனோட தலையை பயங்கரமாக கடிச்சிருக்கு. ஆமாம், முதல்ல இந்த ஐனானா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் தாண்டா லியோ தாஸ் அப்படின்ற லியோ படத்தில் அந்த ஐனாவை காமிப்பாங்களா, அந்த ஐனா தான் ஒன்று. என்னதான் ஐனா சாஃப்டான அனிமல் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த அனிமல்ஸை நம்பவே முடியாது. ஸோ எப்போ வேணாலும் பாஞ்சு கடிச்சிரும். ஸோ அப்படி தான் அன்றைக்கி அந்த பையனை கடிச்சிடுச்சு. தலையிலே பயங்கரமான அடிபட்டுடுச்சு. ஆனால் அவன் உயிருக்கு ஆபத்து இல்லை. அதுக்கப்புறமா காப்பாற்றிட்டாங்க. ஸோ அந்த நைட் நேரத்தில் ஐனா கடிச்சோன்னே இந்த பையன் துடிச்சு போன அந்த சவுண்டை கேட்டு ஃபேமிலி இன்றைக்கி வரைக்குமே எந்த ஒரு இடத்துக்கு இனிமேட்டு போகவே கூடாது அப்படின்ற அளவுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னமும் பக்கெட்டு வாட்டர் பாக்கெட் லிஸ்ட்டுன்னா இவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ஆபத்து இருக்கிற இடத்துல தானே மிகப்பெரியவங்க போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ த்ரில்லும் இருக்கும், சில்லுன்னு இருக்கும்ல. ஸோ வள கொலன்னு பேசாமல் அடுத்து ரெண்டாவதுக்காக போகலாம். ஸோ ரெண்டாவதாக பார்க்க போகிறது கொரில்லா என்கவுண்டர் யுகேண்டா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இடத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மார்வல் அவெஞ்சர்ஸ் மூவிலையும் யுகேண்டா அப்படின்ற ஒரு பெரிய பிளேஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஒரு இடம் ட்ரக்கிங் போகிறதுக்கு நிறைய பேருக்கு ட்ரீமாக இருக்குது. அடடா இவன் என்னடா சும்மா ட்ரீமாக இருக்குன்றான், டூரிஸ்ட்டுன்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு இடமும் செம்மையான இடம். கொரில்லாஸ்லாம் அதிகமாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீவு மாதிரி. ஸோ ஒரு ஜங்கிள் லைஃபு, காட்டுப்பகுதி, சுற்றி மரங்கள், அப்படியே நேச்சர் வைஸ் அப்படியே ஆபத்தான கொரில்லாவும் இருக்குது. 2019 ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. குரூப் ஆஃப் டூரிஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக எந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே கொரில்லாவை பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் இந்த ஒரு கொரில்லாவும் பார்த்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கொரில்லா நார்மலாக ஃபஸ்ட்டு விளையாண்டுருக்கு. அதுக்கப்புறமா மேலே ஏறி விளையாண்டுருக்கு. அதாவது அந்த மனுஷங்களை போட்டு பொத்துன்னு அடித்து மொத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கெல்லாம் பயங்கரமாக காயெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் யாரும் செத்து போகிற அளவுக்கெல்லாம் எதுவும் நடக்கலை. ஆனால் அடி மட்டும் பயங்கரமாக பட்டிருக்கு அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொரில்லாஸ் எல்லாமே என்ன தான் ஜாலியாக மனுஷன் மாதிரி இருந்தாலும் மனுஷன் கிடையாது. யூஸ்வலி ஜென்டில்மேன்ஸ் ஒரு வாட்டி சொன்னால் கேட்டுப்பாங்க. ஸோ ரொம்பவுமே ஆபத்து ரிஸ்க்கு வேணும்னு நினச்சி இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு ரிஸ்க்கு கிடைக்கும். ஸோ வாழ்க்கையில் ரொம்ப போர் அடிச்சு என்னடா அடுத்து வாழ்க்கையில் பண்ணலாம், எங்கடா போகலாம் அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அடுத்து 3வது இடத்த பார்ப்போம். ஸோ நம்ம 3வதாக பார்க்க போகிறது க்யூரியஸ் கேமல்ஸ். சம்டைம்ஸ் வைல்ட் லைஃப்பில் சில க்யூரியஸான அனிமல்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அலெக்சாண்ட்ரியா லக்ஸினியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரில் ஒரு ஜோடி ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஒட்டகம் ஒன்று வருது. இந்த ஒட்டகம் வரப்போ கரெக்டாக உங்கள் வாட்சில் என்ன டைம் ஆகுதுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காருக்குள்ளே யாரு டூரிஸ்ட்டு சாரு, ஒட்டகம் வருது பாரு, ஒதுங்கி போய் பாரு. அதே மாதிரி இந்த ஒட்டகம் உள்ளே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் பிரித்து சாப்பிட்ருக்கு. சாப்பிட்டா மட்டும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிறவர் பயங்கரமாக பயமுறுத்தி இருக்குது. இதில் ஒருத்தவங்க தான் சிரிச்சிருக்காங்க, ஒருத்தவர் பயங்கரமாக திணறி போயிட்டார். அதாவது அவர் ஃபஸ்ட்டு சீட்லேருந்து பின்னாடி சீட் வரைக்கும் போயிட்டார். அந்த ஒட்டகம் விடாமல் பின்னாடி தோத்திட்டு வந்திருக்கு. ஸோ அந்த ஒட்டகத்துக்கு தேவை வெறும் ஸ்நாக்ஸ் தான். ஆனால் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் சிலதை தொலை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதோ கிடைக்குமோ அப்படின்லாம். இந்த ஒட்டகத்தை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வருது. பிஸ்லரி மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தில் ஒட்டகம் வரும்ல, அது இது மாதிரி தான் ஞாபகம் வருது குட்டி உண்டு. ஸோ ஒட்டகத்துக்கு இங்கிலீஷில் என்ன கேமல், அப்போ ஒட்டக சிவங்கிக்கு ஜிராஃபி. நம்ம அடுத்து 4வதாக பார்க்க போகிறது லயன் ஸ்மார்ட். ஒரு சிங்கிள் கேமரா வச்சு சிங்கத்தையே நம்ம சிங்கிளாக போய் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போனால் அந்த சிங்கம் நம்மளை படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பதம் பார்த்துருன்றது அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஜாலியாக டூருக்கு போயிட்டு இந்த மாதிரி வாங்க சிங்கத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே நம்மளை மாதிரி ஒரு குறுக்குருன்னு ஒரு பையன், அப்போ இங்கே பார்த்தீங்களா நான் சிங்கத்தை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி நான் உள்ள சிங்கத்தை எடுத்துருக்கான். ஆனால் பையன் உள்ள டோரை லாக் பண்ண மறந்துட்டான்.
சிங்கம் அசால்ட்டாக வாயை வச்சு கதை ஓப்பன் பண்ணிடுச்சு. அடங்கொய்யால சிங்கம் வேறு உள்ளு வருது அப்படின்னு பயந்து போனோம். அந்த ஒரு பையன் அன்னைக்கு பயங்கரமாக செதறான். அதுக்கப்புறம் என்ன, சிங்கத்துக்கு அன்றைக்கி பிரியாணின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து சர்புருன்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க அந்த ஃபேமிலி. ஸோ காருக்குள்ளே இருக்கிறது யார், நம்ம சார் தான் பாரு அப்படின்னு சொல்லி சிங்கம் போய் பார்த்துருச்சு. வந்தது பாருங்க அந்த பையனுக்கு பீதி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருக்காங்க போல், கார் எடுத்துகிட்டு பயங்கரமாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ சிங்கம்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சும்மா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு ரொம்ப கிட்டக்க போய் வாங்கி கட்டிக்காதீங்க. சிங்கம் சிங்கிளாக இருந்தாலும் நம்மளை சிங்கிள் டீக்கு வழி இல்லாமல் கூட பண்ணிடும். ஸோ அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம 5ஆவதாக பார்க்க போகிறது டைகர் டூர். சிங்கத்தை பார்த்துட்டிங்க, அடுத்து கொஞ்சம் புலியும் பார்த்துருங்களேன். இந்த புலியை பார்க்கறதுக்கு இந்த ஒரு டூருக்குள்ளே போய் ஆகணும். ஆனால் எப்பயுமே நம்ம தான் போய் புலியை பார்ப்போம். ஆனால் இங்கே இருக்கிற ஸ்பெஷல், புலி நம்மளை வந்து பார்க்கும். என்னடா சொல்கிற, ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஒரு பஸ்ஸில் கூப்பிட்டு வச்சுட்டு போய் காட்டுவாங்க. ஸோ நம்மளை சுற்றி ஒரு 7-8 புலிகள் சுற்றி வரும். ஸோ நம்ம தான் ஏதோ சர்க்கஸ் ஸ்கூல்லேருந்து பார்க்குறோன்னு பார்ப்போம், ஆனால் அதுதான் கிடையாது. அன்றைக்கி நம்ம புலிக்கிட்ட மாட்டினா நம்ம தான் பலி. புலிக்கிட்ட நம்ம எப்போ ஆகிறோமோ அப்போ நம்ம புலியோதரை ஆகிடுவோம். திடீர்னு போயிட்டு இருக்க பஸ்ஸில் திடீர்னு ஏதோ மெக்கானிக்கல் ஃபால்ட்டான், டிரைவர் இறங்கி மாற்றாராம் உள்ள, அவ்வளோதான் கதை. கோவிந்தா தான். இந்த பஸ்ஸு பார்க்க வித்தியாசமாக இருக்குமா, ஃபுல்லாக நம்ம தான் கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குமா. ஏன்னா புலிகளை நம்ம அப்படியே தைரியமாக பார்க்கலாம். அதே சமயம் நம்ம உயிருக்கு உத்தரவாதமும் ரொம்ப கம்மி தான். எப்போ புலிக்கிட்ட மாட்டினோன்னா அவ்வளோதான் கோவிந்தா. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம 6ஆவதாக பார்க்க போகிறது தி ரைனோ ரேம்பேஜ். எல்லாரும் புஷ்பா ரேம்பேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ரைனோ ரேம்பேஜ். சஃபாரி கைட்ஸ் இங்கே ரொம்பவுமே சூப்பரான ஒரு 2 ஹீரோஸ் மாதிரி நமக்கு காணப்படுறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜங்கிள் லைஃப்பில் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அங்கே இருக்கிற டூரிஸ்ட் கைடு தான் நமக்கு சூப்பரான ஹீரோஸ். இவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்தான். ஏன்னா அனிமல் என்ன சிக்னல் கொடுக்குது, அடுத்த அனிமல் என்ன மூவ் பண்ண போகிறது அப்படின்றது எல்லாமே அங்கே இருக்கிற டூரிஸ்ட் கைடுக்கு தான் தெரியும். ஸோ இது ஒரு சீசனுக்கும் ஒரு மாதிரி நடந்துக்கும். ஸோ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ 2020 ஆஃப்ரிக்காவில் பிளாக் ரைனோசரஸ் செம்மையான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா பார்க்க போகலான்னு போயிருக்காங்க. இதுவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. என்னையா பார்க்க வரீங்க, சரி வாங்க அப்படின்னு வந்திருக்கு. கடைசியில் அந்த ஒரு ரைனோசரஸ் துரத்திட்டு போயிட்டு அந்த ஒரு கருப்பு கலர் காரை அப்படியே கவுத்து விட்டு இருக்குது. ஸோ ரைனோசரஸ்க்கு பேஷன்ஸ் எல்லாம் இருக்காது, எப்போ வேணாலும் அது கோவப்படும். ரொம்பவுமே ஷார்ட் டெம்பர்டு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மூக்கு கிட்ட ஒரு பெரிய கொம்பு இருக்கும். ஸோ ரைனோசரஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்க்கவே பாறை மாதிரி. ஸோ ரைனோசரஸ் கிட்ட கொஞ்சம் உஷாராகவே தான் இருக்கணும். இந்த ரைனோசரஸை பார்க்குறப்ப எனக்கு ஒத்த கொம்பு அறக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுன்றது தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்ததுலேயே உங்களுக்கு எந்த அனிமல் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கொடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.